गाइस இன்னைக்கு டே 6ங்க போஸ்பேட் அப்படின்ற ஊரில் வந்து நம்ம டென்ட்டில் தங்கிட்டு இப்போ தான் கிளம்புறோம். ஸோ எழுந்தது பார்த்தீங்க அப்படின்னா 8:30 மணிக்குங்க. கிளம்புறது பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது விளாகிங் அப்படின்ட்டு. பெங்களூர் டு மும்பை பைபாஸுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனாலே 1 மணி நேரம் ஆகும். பட் ஆனால் விளாகர் கிளம்ப 2-3 மணி நேரம் ஆயிருங்க கண்டிப்பாக. இதோட மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை இருக்கும், பனி இருக்கும், செம்ம வெயிலாக இருக்குங்க. ஸோ பாடிலாம் டீஹைட்ரேஷன் ஆகும், தலை வலிக்கும். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா தூக்கம் வராது, மயக்கம் வர சுச்சுவேஷன்லாம் கூட வரலாம். ஸோ வந்து நீங்கள் வேணால் சாதாரணமாக திட்டிகிட்டு போயிடுறீங்க. இப்போ பைக்கர்ஸ் நிற்கிறாங்க, எங்கேருந்து வராங்க என்னன்னு தெரியல. என்னங்க இது பாய் ப்ரோஸ் பாருங்கள், ஒரு ஃபிகரு காய்ஸ், ஒரு பொண்ணு பாருங்கள், நம்ம பார்த்து சிரிச்சிங்கன்னு இருக்குது. ஹாய் ஓயூ. கர்நாடகாவுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். கிருஷ்ணகிரிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இன்றைக்கி டே 6 ட்ரிப்பு முடிய போகுதே அப்படின்ற மன வருத்தம் தான் இருக்குது. மற்றபடி தூங்கலையே, உடம்பு வலிக்குதே அப்படின்ற ஃபீலிங்லாம் இல்லவே இல்லை. ஸோ நல்ல வைப்பாக தாங்க போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய ட்ரிப்லாம் காத்திருக்கு காய்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பின்னால் ஒரு ரைடர் வந்துட்டுருக்காரு, யாருன்னு தெரில. கவாசக்கி 650 போகிறாருங்க. எங்கே போகிறாரு என்னன்னு தெரியல. மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. கவாசாக்கி வெர்சிஸ் 650 போயிருக்காரு ப்ரோ. சிங்கிள் ரைடர் தான், எங்கே போயிட்டுருக்காரு என்னன்னு தெரியல. ப்ரோ லெஃப்ட்டில் பார்த்தே இருங்க ப்ரோ. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிங்க. கர்நாடகாவில் வெயில் கிழிச்சு எடுக்குது, ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுங்க. ஸோ இந்த டைம் தான் வந்து மழை பெய்யாது, வெயிலும் அதிகமாக அடிக்காது. ஸோ ஈஸியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த டைமில் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. சாயந்தராவில் மழை வெள்ளுன்னு வெத்திக்கிட்டு இருந்தது ஆரம்பத்தில். மகாராஷ்டிரா போனால் சரியான பனி. கர்நாடகா வந்திருக்கோம், சரியான வெயில் அடிக்குதுங்க. நம்ம மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு போனால் மழை பெய்யும். ஸோ வந்து நீங்கள் ரைட் போனீங்க அப்படின்னா நிறையா விஷயத்த கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கால சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும், நம்மளோட ட்ராவல் வைப்பும் மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், எல்லாமே பறந்து போயிருங்க. இந்த ரைடு முடிக்கும்போது நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த ஒரு திருப்தி கிடச்சிச்சு அப்படின்னா லைஃப் ஓரளவு நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்கும்னு நினச்சி தான் நாங்கள் ட்ராவல் போயிட்டுருவோம் கைஸ். நாட் ஒன்லி ஃபார் யூடியூப். இன்னும் பெங்களூருக்கு 90 கிலோமீட்டர்ஸ் தான். பெங்களூரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஈஸியாக போயிடலாங்க. வரைக்கும் ரைடு செம்ம சூப்பராக போயிட்டுருக்குங்க. இந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல. ஏன்னா நாங்கள் பிரச்சனையை வந்து தூரத்தில் வச்சு பார்த்தோம், எங்களுக்கு பெருசாகவே தெரியல. ஸோ உங்களுக்கும் அது மாதிரி தான். பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா தூரத்தில் வச்சு பாருங்கள், பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்னென்ன பெருசாக தான் தெரியும். 3 லேண்ட்லையுமே இப்படி வண்டியானுன்னா நம்ம எங்கே தாங்க போகிறது? யாராச்சும் ஒருத்தர் போங்கப்பா. 3 லேண்ட்லைனுமே இப்படி அடிச்சுக்கிட்டே போனால் என்ன தாங்கிறது? நல்லாச்சும் போவோம். சரியான வெயில் அடிக்குதுங்க பெங்களூரில். ஒரு வழியாக வந்துட்டோம். 6 வழிச்சாலை 1 2 3 4 5 6, இங்கிட்டு 3 அங்கிட்டு 3ங்க. இந்த 6 வழிச்சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ஸ்லாம் 120 வருவாங்க. நம்ம பைக்கர்ஸ் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். ஸோ வந்து அவங்களுக்கு வழி விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் 360 டிகிரி வியூவில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். காய்ஸ் பெங்களூரை ரீச் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது டோல் ரோடு. இது டோல் ரோடு. இதுக்கு 45 ரூபாய் 50 ரூபாய் நினைக்கிறேன் காய்ஸ். எந்த டிராஃபிக் இருக்காது. ஸோ எந்த கட்டிங்குமே இருக்காது காய்ஸ். சல்லுன்னு போயின்னே இருக்கலாம். அதுதான் டோல் ரோட். ஸோ பெங்களூர்லேருந்து ஓசூர், கிருஷ்ணகிரி அந்த வழியாக தான் நம்ம திருச்சிக்கு போக போகிறோம். 2 மாதம் முன்னால் தான் நம்ம கர்நாடகா ட்ரிப்பில் வந்து இந்த ரோடை பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவும் பார்த்துருவோம் காய்ஸ். அங்கே இருக்குங்க பேட்ச் ஒர்க்காக போட்டு வச்சுருக்காங்க. பெங்களூர் சிட்டியை நெருங்கிட்டோம். ஸோ டிராஃபிக் செம்ம ஹெவியாக இருக்குது. டிராஃபிக் தான் ஹெவியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது காய்ஸ். ஸோ பாடி டீஹைட்ரேஷன் ஈஸியாக இருக்குது. இப்போ தான் 2 ஜூஸ் குடித்தோம், அப்போவுமே பாடி டீஹைட்ரேட் ஆகுதுங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்து தானே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த 6 நாளுமே சரியான தூக்கமும் இல்லை, ஃபுல்லாகவே ரைடில் தாங்க. இது மாதிரி 4 ways 6 ways, அப்புறம் ஒரு 2 ட்ரக்கிங், ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட்டே எடுக்காமல் இந்த ரைடு பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 4500 வந்துடும் நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. மனசை விட்டுறாமல் கிவ் அப் பண்ண போயினே இருக்கும் கைஸ். மைசூர் ரோடு, கங்கபுரா, எலக்ட்ரானிக் சிட்டி
எலக்ட்ரானிக் சிட்டி சைடு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்துட்டோம், மறுபடியும் வேறு வழி இல்லை, ஏதான் வீட்டுக்கு போய் ஆகணும்ல. ஸோ வந்துட்டோம். பெங்களூர் ஸ்ட்ரெயிட்டாக, மைசூர் லெஃப்ட்டு, ஒசூரும் லெஃப்ட்டு. நம்ம ஓசூர் தானே போகணும். ஸோ லெஃப்ட்டு போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். டோலுக்கு எவ்வளோ வாங்குறாங்க என்னன்னு தெரியல கைஸ். டோல் ரோட், இந்த டோலுக்கு வந்து காசு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிடலாம் கைஸ். ஒரு காடிக்கு 100 ரூபாங்க, 3 காடிக்கு 300 ரூபா கொடுத்துட்டு கிளம்புறோம். போகலாமா? சீக்கிரம் அடிடா, எவ்வளோ நேரம் அடிப்பா டே? ஓகே. உள்ளே இருந்து தெரியாதே பையா உனக்கு, செத்த போ, உனக்கு கிடையாது கைஸ். அந்த பையன் டிக்கெட் வாங்க போயிட்டாப்புல. இருக்குது 2. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. உனக்கு டிக்கெட் தர மாட்டேன் டேய். இல்லைன்னா 1000 ரூபா ஃபைனா ப்ரோ? கைஸ் காஷ்மீர் ப்ரோ, இங்கே ஒருத்தர் இருக்கார். ஏன்னா கர்நாடகாவா? இல்லை ப்ரோ, அவனை இப்போ தானே நான் பார்க்குறேனே. எந்திரா வேணாம்மா, ப்ரோ இருங்க, நான் இதில் வச்சுக்கிறேன் ப்ரோ. நான் வேணா ஃபாஸ்டாக் வாங்கிட்டு வந்துடுவா. அந்த ஆண்டி நல்லாயிருக்கு. மலையாள ஆண்டியா? மல்லு ஆண்டியா? காய்ஸ் இது நைஸ் ரோடு. இந்த ரோடுக்கு வரணும் அப்படின்னா 100 ரூபா டிக்கெட் வாங்கணுங்க டோலில். ஸோ டேரெக்டாக நம்ம கிருஷ்ணகிரி போயிடும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ரோடு ஃபுல்லாகவே காங்கிரீட் தான், எந்த பிசுருமே இல்லாமல் சூப்பராக இருக்குது. 4 வேஸ்ங்க, நைஸ் ரோட் காய்ஸ். இந்த ரோடில் வந்து நிற்கக்கூடாதுங்க, நைஸ் ரோட். என்ன 1000 ரூபாய்க்கு மேலே ஃபைனுன்னு நினைக்கிறேன் கைஸ். பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி ரோடு டோலுக்கு வந்து 100 ரூபாங்க. வாவ், நின்றுட்டோம் அப்படின்னா ஃபைன் தான், கண்டிப்பாக ஃபைன் தான். பிகாஸ் ஆஃப் வாங்கியிருக்காங்க, நம்மளுக்கே தெரியாமல் கேமரா வச்சுருக்காங்க. நைஸ் ரோடு உண்மையாகவே நைஸாக தாங்க இருக்குது. இப்போ தாங்க சில் கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஏன்னா 4:30 ஆயிடுச்சு, 4:40 ஆயிடுச்சுங்க மணி. ஸோ மதியத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் கிழிச்சு எடுத்துருச்சு காய்ஸ் கர்நாடகாவில். எங்கடா போயின்னு இருக்கடி? ஃபோனு புண்டையே பேசினே ஓட்டுறியாடா கணக்கு. ஆம்னி காய்ஸ் ஏதோ ஆக்சிடென்ட் போலங்க. நைஸ் ரோடுன்னு கூட்டி வந்து நைஸாக சாவடிச்சிங்களேடா டே. ஸோ காய்ஸ் நைஸ் ரோடில் வந்து முன்னால் டிராஃபிக் இருக்கான். இப்போ தாங்க ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நார்மல் ரோட்டில் போனால் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி டிராஃபிக்கில். ஸோ இப்போ வந்து கரெக்டாக 78. ஆமாம் காய்ஸ், அக்யூரேட்டாக நம்ம ஸ்பீடை கால்குலேட் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லுதுங்க. அது என்னன்னு தான் தெரியல, எங்கேருந்து கேமரா வச்சுருக்கேன் என்னன்னு தெரியல நைஸ் ரோட்டில். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஆங்காரம் நம்மை தாழ்த்தும், பணிவு நம்மை உயர்த்தும். இதில் போயிடுவாங்க. பிள்ளைங்க மோடுக்கு போனால் தான் இந்த ரோடுக்கு நல்லாயிருக்கும். ஜேனா ஓட்டினா அவ்வளோதான். தளபதி எவ்வளோ ஃபைன் வேணும்? 1000 கண்ணு ஒன்று பார்த்துட்ருக்கு. ஏஞ்சின்னு ஓட்டாத, மாட்டிக்குவேன். காலை நீட்டிட்டு வரையே வயசு 5-6 நாளாக பையன் ஓட்டி டயர்ட் ஆகிட்டாப்புல போல். காலை நீட்டுறாப்புல, கையை நீட்டுறாப்புல, எதையே நீட்டுறாப்புல காய்ஸ். பையனுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க, உயிர் பழச்சி வந்திருக்காப்புல. அதனால் கேடிஎம் பைக் வச்சுட்டு பிள்ளைங்க மோடுக்கெலாம் போகிறதில்ல, பயந்து தான் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. பிள்ளைங்க ரைடுன்னு டாபிக் போட்டுருவேன். ஆமாம் காய்ஸ், இந்த மலையை பாருங்கள், மலையை குடஞ்சி வந்து ரோடு போட்டிருக்காங்க. பாறை நீட்டிக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக இருக்குது காய்ஸ். பாரு காய்ஸ், நம்ம பெங்களூர் நைஸ் ரோட்லேருந்து கீழே இறங்க போகிறோம் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு. ஸோ வேறு லெவல் அனுபவத்தை கொடுத்துச்சுங்க. மினிமம் 120 போகலாம் காய்ஸ். இந்த பையன் டிக்கெட் வாங்காமல் நைஸ் ரோடில் வந்துட்டாப்புல, நான் விட்டுட்டு ஓட போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நைஸ் ரோடு, டோல் ரோடு, பெங்களூரில் தான் நம்ம இருக்கோம். முகம் தான் வேணால் டயர்டாக இருக்கும், பட் ஆனால் மனசு அப்படியே இளமையாக தாங்க இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி. பின்னாடி தான் வலிக்குது, பின்னாடி டயர்ட் ஆயிடுச்சு, முன்னாடிலாம் நல்லா தான் இருக்கும். ஆமாம், ஸோ மனசு நல்லா இருக்குது போகலான்ட்டு. பட் ஆனால் வீட்டில் பல வேலைகள் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் தான். ஆனால் 100 ரூபா டோல் கொடுத்து வந்தோம். ஆனால் சீக்கிரமாக வந்துட்டோங்க. இப்போ வந்து அடுத்து எலக்ட்ரானிக் சிட்டி டிராஃபிக் சிட்டிக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி டே 6. ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க, இந்த ட்ரிப்பு முடிய போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ட்ரிப் எப்போன்னு சொல்ல முடியல. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பாய். டிராஃபிக் ஆர் எலக்ட்ரானிக் சிட்டின்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம இந்த ஊருக்கு. இப்போ தான் நான் பேசிட்டு வந்தேன். நைஸ் ரோட்லேருந்து இறங்க போகிறோம், டிராஃபிக் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் நுழைய போகிறோம். எந்த அளவு டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் வந்தேன். பாருங்கள், தூரம் வரைக்கும் நின்றுட்டாங்க.
இது வேறு பீக் ஹவர்ஸுங்க. ஸோ ஹெவி டிராஃபிக்கை தான் சந்திக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் டிராஃபிக் சிட்டிக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சப்பந்தம் எடுத்தேன். ஆனால் மறுபடியும் வந்துட்டோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. டொயோட்டா கர்நாடகா இன்னோவா கிறிஸ்டா நூறுரூவா காய்ஸ். டிராஃபிக் சிக்னலில் டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது. ஸோ லெஃப்டில் தான் போகவே கூடாதுங்க இந்த மாதிரி கிடுக்குக்குள்ள. இப்படி போனால் தான் நம்ம டெஸ்டினேஷனுக்கு போக முடியும் சீக்கிரமாக. பச்சை கலர் வாவ் ஐஸ். நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம் யாருமே ஹெல்மெட் போடல. கர்நாடகாவில் ஓரளவு ஸ்ட்ரிக்டாக பிடிப்பாங்க ஐஸ் போலீஸ். ஸோ 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதான் ஆண்டி விழுந்துடாத, நேராக போ, வழிபடு. ஏய் யாரா அவன் ஊழுன்னு ஆன் அடிச்சிடுறது. அடா நம்ம சர்வீஸ் ப்ரோங்க. ஏய் செத்த, எங்கே போய் போஸ்ட்டில் போத போறியா ஆண்டி? வேகமாக போகிற பார்த்தியா சர்வீஸு? ஆண்டி நீ செத்துருவப்பழைய போகிறதுக்குள்ள லாரி வீலுக்குள்ளெல்லாம் போயிட்டுருக்க. ஆண்டி போத செத்த நீ. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இந்த லாரி போனோன்னு நம்ம போயிடுவோம். ரென்ஸும் ஆண்டி வேகமாக ஓட்டு. உன் பின்னாலே வந்து நான் மாட்டிக்குவேன் போலையே. ஆண்டி ஒன்று போகல, நின்று பாரு. என்னை லாரிக்கிட்ட மாட்டி விட்டு நீ வந்துக்கினே இருக்க பாருவேன். கடுப்பாக வைக்க போகிறேன். எரிச்ச கிளப்புறதுக்குனே வரீங்களா? லாரியை போக விட்ருவோங்க, டென்ஷன் கொடுங்க. இல்லைங்க ப்ரோ, நேராவா ப்ரோ? தளபதி நேராவா எங்கிட்டு? கைஸ் நேராக போகணும். இந்த டிராஃபிக்குள்ளே லாரிக்குள்ளெல்லாம் பூந்து ஓட்ட வேண்டியிருக்கு கைஸ். ஏறிட்டேன் ப்ரோ. நேராக தானே பாலத்துக்கு அடியில் சர்வீஸு எங்கெல்லாம் இருக்க வாழை ப்ரோ? எங்கே இருக்கீங்க? புரியல. நேராக வாடா. வாய்ஸ் ப்ரோ எங்கே மிஸ் பண்ணிச்சா ப்ரோ? அங்கே இருக்காருங்க. சர்வீஸ் வா, இங்கே தான் பக்கத்தில் இருக்கும். நேராக வா, பாலத்துக்கு கீழே வா. எலக்ட்ரானிக் சிட்டி, நீ டிராஃபிக் சிட்டிங்கிறத ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நிரூபிச்சுட்டே இருக்கு காய்ஸ். ரொம்ப நாள் கழித்து தமிழ்நாடு போர்டு வண்டியாக பார்க்குறேங்க. இன்னும் நம்ம தமிழ்நாடு கூட போகலை. பட் ஆனால் தமிழ்நாடு ரோட்டில் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். இது பெங்களூர் டு ஒசூர் ரோடுங்க. எல்லாம் கைப்புள்ள எங்களை எவ்வளோ போயிட்டுருக்கல. BMW GT கப்பல் மாதிரி ஓட்டிடுவாங்க காய்ஸ். லெஃப்டில் போகிறான், இண்டிகேஷன் போட்டான். ஸோ இதுக்கு மேலே சன்செட் ஆக போகுதுங்க. வீடியோ கிளியராக இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ 6 நாள் ட்ரிப்பு முடிய போகுது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபைனல் வரைக்கும் ஒரு கதையை சொல்லிடலான்ட்டு தாங்க இந்த வீடியோ. ஸோ நம்ம திருச்சியிலேருந்து சென்னை போனோம். சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிட்டு ப்ரோ ஃபஸ்ட்டு எங்கள் சென்னை, ஆந்திரா, அதுக்கப்புறம் தானே தெலுங்கானா போனோம். ரைஸ் ஃபஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்னை போனோங்க. சென்னையிலேருந்து ஆந்திரா போனோம். அதுக்கப்புறம் தெலுங்கானாலேருந்து மகாராஷ்டிரா போயிட்டு அங்கே ரெண்டு ஃபோர்ட்டை பார்த்துட்டு அப்படியே கர்நாடகா வழியாக இப்போ ரிட்டன் டு ஹோம். ஸோ 6 நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3500 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். ஸோ சரியாக தெரில, வீட்டில் போய் செக் பண்ணால் தான் தெரியும். அவ்வளோதான், இந்த ட்ரிப் முடிய போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மோட்டோ விலகியும் அவ்வளோ ஈஸி இல்லை, முடிஞ்சாலும் சப்போர்ட் கொடுங்க. பாய்.